வணக்கம் மேம். நம்ம நகராட்சி ஆணையர்கிட்டையும் நம்ம ஆர்டிஓ மேடம் கிட்டையும் தமிழக வெற்றி கழகம் சார்பா போட்டோ எவிடன்ஸோட கொடுத்தோம். பேப்பர் மட்டும் கொடுத்தா நான் பார்க்கல, சரியா தெரியலன்னு சொல்லலாம். நாங்க போட்டோ எவிடன்ஸோட பிரிண்ட் பண்ணி கரெக்டா கொடுத்தோம். ஐயாவுடைய சிலை சரியில்லை மேடம், சார் நகராட்சி ஆணையர்கிட்ட சொன்னோம். சார் என்ன சரியில்லை சொன்னா என்னுடைய லிமிட்ல வரலைங்கன்றப்போ இது நம்ம இடத்துடைய முன்னாடி இருக்கு, நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட பண்ணா கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லல நாங்க எங்க கட்சி சார்பா நாங்க பண்றோம் அப்படின்றப்ப இல்ல நாங்க அரசாங்கத்திலிருந்து நாங்க இந்த விஷயத்த தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆர்டிஓ பார்த்து மேம் கிட்ட லெட்டர் கொடுத்து 2 மாசம் ஆகுது, 60 நாள். ஸ்டெப் எடுத்திருந்தா 15 நாள்ல பண்ணிட்டு இருக்கலாம்ல மேடம். அப்படி எங்களால அரசாங்கத்தால இந்த விஷயத்த பண்ண முடியல. கட்சிக்காரங்க ஐமே நிறுவனர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் மற்ற கட்சி அனைவரும் ஒன்றாக இணைந்து நாங்க இதை பண்றதுக்கு தயாரா இருந்திருப்போம். நீங்க ஏன் மேம் அப்ப யாருமே அதை பத்தி சொல்லல? ஆர்டிஓ என்ன சொல்லல? என்னுடைய கேள்வி மேம், சார் கலெக்டர் ரேட் போனதுனாலதான் இன்னைக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க. அப்ப நாங்க எல்லாருமே கலெக்டர் கிட்ட போலாம் மேம் நாளைல இருந்து. அப்ப ஆர்டிஓ, தாசில்தார், டிஎஸ்பி சார் எல்லாம் பார்க்க வேண்டாமா? எல்லாருமே கலெக்டர் கிட்ட போயிடலாமா? ஏன்னா நான் போட்டோ எவிடன்ஸோட கொடுத்தேன். ஒரு 2 டிவி சேனல்லையும் பேப்பர்லயும் அந்த நியூஸ் வந்தது. தலைவருடைய சிலையை சீரமைக்க கோரி மனு கொடுத்தோம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பேப்பர்ல வந்த நியூஸ அரசாங்கம் முறை பண்ணியிருந்தா இன்னைக்கு அனைவரும் ஒற்றுமை நாங்க மாலை போட்டு போயிருப்போம்ல. எப்ப அனுப்புனீங்க மேம்? 4 நாள் முன்னாடி. இப்ப நாங்க எல்லாம் லெட்டர் கொடுத்து எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. 4 நாள் முன்னாடி தான் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் கொடுத்தது எதுக்கு மேம்? 3 மாசம் நாங்க கொடுத்தது எதுக்கு? 4 மாசம், 1 வருஷம் ஏண்டான்னா அந்த நான் காரணமும் சூப்பரா சொன்னேன். ஒரு பொது தலைவருடைய சிலை சேதம் அடைஞ்சிருக்கு. நைட்ல தெரியாமல் அதுவே விழுந்துட்டாலும் இங்க அது தேவையில்லாம மற்ற பிரச்சனை ஆயிடும். புரியுதா? நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஒரு முக்கிய தலைவருடைய சிலை சேதம் அடைஞ்சிருக்கு. நைட்ல எதிர்ச்சியா சிலையே விழுந்துட்டாலும் யாரோ குறிப்பிட்ட ஆளுங்க சிலையை சேதப்படுத்துறாங்க. இந்த இடத்துல பதற்றம் நிறைந்த பகுதியாக இருக்குமா இல்லையா மேடம்? அன்னைக்கு யார் மேம் பொறுப்பேற்றுப்பீங்க? நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா இல்ல நாங்க பொறுப்பேற்க முடியுமா? இப்ப நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். இந்த இடத்துல எங்களுக்குள்ளதான் மேம் கஷ்டம். இது வரக்கூடாதுன்னு ஆர்டிஓ மேம் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வரேன். நான் ஒரு மனு கொடுத்துட்டு வரேன். எனக்கு ரிப்ளை என்ன மேம் பண்ணாங்க? சொல்றேன் சரியா? சரியா சொல்றேன்.